ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாட்டி வந்து சிவா கேமிங்க்கு அப்புறம் இப்போ வந்து புது யூடியூப் சேனலில் திரும்ப வந்து நம்ம வந்து கேம் பிளே வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா, இந்தியன் பைக் டிரைவிங் சிமுலேட்டர் தான் வந்து 3D டிரைவிங்னு நினைக்கிறேன். வந்து கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம் பிளே தான் பண்ணியிருக்கோம். என்ன கண்டென்ட் பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு ஐடியா பண்ணி இப்போ எப்படியோ வந்து இந்த கேம் பிளே வந்து பண்ணாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரக்கோட கோடு ஒன்று சொல்கிறேன். 1212 போட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ட்ரக் வந்துடும். இதில் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இந்த ட்ரக் வந்து நீங்கள் நினைக்கிறத விட பவர்ஃபுல். என்னடா பவர்ஃபுல், பார்க்க இத்தினோண்டு இருக்கே, அசோக் லீலாண்ட் இன்ஜினா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது இன்ஜின் வந்து பாரத் பென்ஸுமே கிடையாது. இது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. லாவா இல்லை வால்வோ இல்லை தெரியல. பட் வந்து இதோட ஸ்பீடுன்றது வந்து உங்களுக்கு வந்து ஓட்ட தெரியும். இருங்க ஒரு நிமிஷம், நான் மேலே போய் காமிக்கிறேன். இப்போது வந்து சரியாக இல்லை. இந்த கேமில் வந்து நிறைய பக் இருக்குது. ஆனால் எல்லா பக்குமே பார்த்தீங்களா நான் எங்கே நிற்கிறேன்னு, எல்லா பக்குமே வந்து காமெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வேறு பண்ணுறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எஃப்எஃப் கேம் பிளே அண்டு வந்து மற்ற கேம் பிளேவெலாம் வந்து நம்ம பண்ணலான்ற ஒரு நல்ல ஐடியாவோட இப்போ வந்து வந்திருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நம்ம வீடியோ எல்லாருக்கும் போகும். ஸோ கைஸ் வந்து நம்ம ட்ரக் எடுத்தாச்சு. இப்போ நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு வேகமாக. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா, இந்த கேமில் வந்து நம்ம வந்து போய் ட்ரெயின் ட்ராக் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு சத்தியமாக எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சா இந்த கேம் விளாண்டு. ஒரு அப்டேட் ஒன்று விட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் விளாட்றேன். ஸோ வந்து இந்த கேம் பிளேயில் இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான பக் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம ட்ரெயின் ட்ராக்கில் எந்த ட்ரக்கு காரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம். ஆனால் வந்து அதனால் பல பிரச்சனைகள் தான் வரும். அதாவது வந்து அது வந்து ட்ரெயின் வந்து நிற்காது, வெடிக்காது, செதறாது, எதுவும் ஆகாது. ஆனால் அது சூப்பராக போகும். ஆனால் இந்த வாட்டி நம்ம வந்து ட்ரக்கு, ட்ரெயின், பைக் எல்லாத்தையும் தாண்டி ஃபஸ்ட்டு ரேம்புக்கு ஒரு சீட் இருக்குது. அதை நான் அப்படியே சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேம்ப்பு அப்புறம் வந்து ஒரு சில பில்டிங்ஸையும் நம்ம வந்து ட்ராக்கில் வந்து வைக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரிஜினல் தான். நான் இடித்து வண்டியெல்லாம் ஓட்டியும் காட்டுவேன். ஆனால் வந்து பக் வந்து எப்படி வேலை செய்யுது நீங்களே பாருங்கள். ஏன்னா ட்ரெயினுக்கு எல்லா கேம்லேயுமே பவர்ன்றது இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பானுங்க. அது அப்போதுலேருந்து நடந்துகிட்ருக்கு. GTA 5மே நான் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். பட் வந்து நிறைய பேருக்கு இது வந்து தெரியாது. ஸோ வந்து மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு அப்போ தான் நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ வந்து இந்த வாட்டி ப்ளே பேலஸ் கேம், அதாவது ப்ளே பேலஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கானும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ராக்குக்குமே வந்தாச்சு. இப்போது ஒரு சீட் கோடு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இருங்க ஒரு நிமிஷம் இறங்கலாம். இவன் வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இறங்குனீங்கன்னா வந்து ஹெல்த்து வந்து குறையுது, அப்படியே குதிக்கிற மாதிரி வந்துடுது. அதனால் கொஞ்சம் நிறுத்தி தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்லாம் வந்து ரொம்பவுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அளவுக்கு பெருசாக இல்லை. இப்போ வந்து நம்ம புக்காட்டி ஷிரான் சூப்பரான ஒரு ஸ்போர்ட் வந்து போடுறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் புக்காட்டி ஷிரான் வந்துடும். இல்லை புக்காட்டி ஷிரான் இல்லை, வெரான். சரி ஓகே. ஏதோ அடுத்து வந்து ரோல்ஸ் ராய்ஸ் போடுவோம். நல்லா பார்த்துங்க நம்பரை. 2000 போட்டிங்கன்னா நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் வந்து வந்துடும். இது வந்து நம்ம தளபதி விஜய் சாரோட கார் தான். நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஹெலிகாப்டர் டேரெக்டாக வர வச்சுருவோம். எதுக்கு ஹெலிகாப்டர் வர வைக்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து என்னை கேட்டால், நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஹெலிகாப்டரில் ட்ராவல் பண்ணுறது நல்லது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வந்து ஸ்பீடாக போகலாம். அதை வந்து சொல்லிக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சும்மா இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, இப்போ தான் உங்களுக்கு ஒரு மெயினான சீட்டே இருக்குது. இந்த வாட்டி சீட்டு நம்ம நம்பரில் போட போகிறதில்ல. அதோ ஒரு ஆணி மாதிரி இருக்கே, அதை தொடுங்க. RGS டூல்னு ஓப்பன் ஆகும். இப்போது என்டர் த டெக்ஸ்ட்டு தொடுங்க. உங்களோட கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும். இந்த கீபோர்டில் நான் சொல்கிறத மட்டும் போடுங்க. ஒரே ஒரு 6, ஒரே ஒரு 1, ஸ்மால் லெட்டர் R தான், அதையும் பார்த்துக்குங்க. போட்டிங்கன்னா நமக்கு வந்து ரேம்ப் வந்து வந்துடும், ஒரு மெகா ரேம்ப். இந்த ரேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ரேம்ப். அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பைக் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி ஒரு ரேம்ப் வந்து போடலாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரேம்ப் வந்து ஒழுங்காக விழல. ஆக்சுவலாக இப்படி போட வேண்டிய ரேம்ப் அப்படி போட்டாச்சு. சரி ஓகே, இன்னொரு ரேம்ப் வந்து போடலாம். இந்த ரேம்ப் வந்துமே சைடில் வந்துருச்சு. சரி, ரேம்ப் மட்டுமாடா, இன்னும் வந்து என்ன அப்புறம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நமக்கு கேமிங்கில் வேறு லெவலான ஒரு விஷயமே கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரேம்ப் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டெஸ்ட்டு பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு பண்ணி காட்டணும்ல, அதுக்காக இங்கே ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்தி வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. சரி ஓகே. இப்போ வந்து பைக் வந்து RC390க்கு ஒரு கோடு இருந்தது, எங்கடாது இல்லையா? சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து
தேர்ட் டைமென்ஷன்லேருந்து ஒரு ஹைப்பர் பைக் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த ஹைப்பர் பைக் வந்து இந்தியாவில் இன்னும் வேர்ல்டில் இன்னும் லான்ச் ஆகலை. இதோட டாப் ஸ்பீடு எப்படியும் வந்து மைல் பெர் ஹவர் வந்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 500 வரும். சரி, ஓகே, இது வந்து தேர்ட் டைமென்ஷனல் பைக்கு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பேசலாம். இப்போ பாருங்கள், நான் ரேம்பில் தான் ஏறுறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரேம்ப்பு தான் நல்லா பாருங்கள். இப்போ வந்து அதே ரேம்பில் இந்த பக்கம் வந்து ஏற்றுவோம். இப்போ வந்து இந்த பைக் வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்றும் பெருசாக ஓட்ட முடியல, கஷ்டமாக தான் இருக்குது. ஹேண்டிலிங் வந்து ரொம்ப போராக இருக்குது. பாருங்கள், நான் இடிக்கிறேன். ஏன் இடித்து காட்டுறேன் அப்படின்னா, ஒரிஜினல் அப்படின்றதுக்காக தான் இடித்து காட்டுறேன். சரி, ஓகே, இப்போ இறங்கியாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு சூப்பரான விஷயம் தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து வீடு கொண்டு வர போகிறோம். இந்த வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமாக இருக்கும். வீடுனா வீடு கிடையாது, பில்டிங்கை தான் சொல்கிறேன். என்னடா ஏதோ நம்பருக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, Z900ஓட சீட் கோடு தான் பண்ணுறேன். அது வந்து தேவையில்லாமல் நிறைய நம்பர்ஸ் வந்துடுச்சு. இப்போ போடுறேன் பாருங்கள். Z900 வந்து வரும். H2R, Z900, ஹைபுசா எல்லாமே இருக்குது. பட் வந்து பர்சனலாக இப்போது Z900 எடுத்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் Z900. நிறைய பேருக்கு இந்த சீட் கோடு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. இருங்க, இந்த வாட்டி தப்பாகிடும். டைப்பிங்கே வந்து தப்பாக போகுது, என்ன பண்ணுறது. RC390க்கு ஒரு டைப் இருந்தது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வந்து என்னன்னு தெரில, மறந்துடுச்சு. சரி, அப்புறம் பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம், அதான் நல்லது. இப்போ நீங்களே வந்து குறித்து வச்சு பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ திரும்பவும் நம்ம RGS டூலில் போய் வந்து வீடு தான் கட்ட போகிறோம். அதாவது பில்டிங்கை அப்படியே வந்து இங்கே வந்து கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீட்டு தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எப்படி நம்ம ரேம்பை கொண்டு வந்தோமோ அதே மாதிரியே வந்து நம்ம வந்து பில்டிங்கையும் கொண்டு வந்து பண்ணலாம். இப்போது ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு குதிக்கல, Z900 பரவாயில்ல, ஆனால் நல்லா தான் குதிக்குது. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட்டு நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். நாளைக்கு வந்து FF கேம் பிளே, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஹாரர் கேம் பிளேலாம் ஃபன்னாக பண்ணலாம். ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம், அதனால் வீடியோவில் ஏதாவது குறை இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்க வேண்டியது வியூவர்ஸோட கடமை. சரி, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரேம்ப்லாம் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு R1க்கான RS டூல் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அதே RGS டூலில் வந்து நம்ம வந்து வீடை கொண்டு வரோம். நல்லா பார்த்துக்குங்க, B6. இந்த B6 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான B6க்குமே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்துக்குங்க, B6 போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னொரு வீடு ஒன்று வரும். இப்போ வந்து நாம் இன்னொரு வீடியும் கொண்டு வர போகிறோம். எதுக்கு இன்னொரு வீடு தான் ஒரு வீடு வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே ஒரிஜினல் தான். நான் எப்படி ரேம்பில் ஏறி இறங்கி முட்டிலாம் காட்டினேன், அதே மாதிரி ஒரிஜினல். ஸோ வந்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ட்ரெயின் எப்படி போகுதுன்னு தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட ZX10R எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பக்கமாக போய் நிற்கிறோம். ட்ரெயினை வந்து ஆன் பண்ணுறோம். அது வருது, என்ன நடக்குதுன்னு வீடியோவில் பாருங்கள். ஃபைனலாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து பிளேஸ்ஃபுல்லாக வந்து நிறுத்திக்கலாம். ஏன்னா அதனால் நமக்கு ஆபத்து வந்ததுன்னா அதால் நம்ம வேஸ்டட் ஆகிடும். ஸோ நம்ம கிராஜுவேட், அதனால் எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் இங்கே வந்து நிறுத்திக்கலாம். ரொம்ப தூரமாகவே வந்தாச்சு. இப்போது ட்ரெயினை வந்து ஆன் பண்ண போகிறோம். இன்ஜின் ஆன் பண்ணுறோம், ஹார்ன் அடிக்கிறோம். இப்போ டேரெக்டாகவே ஃபார்வேர்டு கொடுத்து நம்ம ட்ரெயினை முன்னாடி கொண்டு வரோம். இப்போ ஓகே, ட்ரெயின் முன்னாடி வந்துட்டுருக்கு. என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். எனக்கு பில்டிங் ரேம்பில் பெருசாக நம்பிக்கையே இல்லை. பாருங்கள், பக்கு தான் எப்படி கொடுத்துருப்பானுங்க. ட்ரெயினுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பார்த்திங்களா, நான் சொல்லலை, இந்த மாதிரி தான். இதை நம்ம வந்து எல்லா கேம்லேயுமே பார்த்துட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேம்லேயே பார்த்துப்போம். நீங்களும் இந்த கேமில் போய் இந்த RGS டூவில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபன்னாகவே இருக்கும். இதில் என்னடா ஃபன்னு, அதுதான் பூந்து போகுது கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து ஃபன்னை எங்கே சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரெயினுக்கு சொல்லலை. இப்போ நான் இதை பாருங்கள், கீழே வந்துட்டேன். இப்போ நான் இந்த பைக் எடுத்து விளாண்டா ஓட்டிகிட்டு இருக்கேன்ல, இந்த மாதிரி விளாட்டா கார் பைக் எடுத்து ஓட்டலாம். இந்த மாதிரிலாம் யாராவது விழுவீங்களா? நம்மளால் மட்டும்தான் விழ முடியும். ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்து ஒரு சூப்பர் கேம் பிளேக்கு